கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனோட நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தொடர்ந்து பார்க்கிற இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் தேவனுடைய கிருபையினால தியத்தரா சபை குறித்தான நிறைய காரியங்கள் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ தியத்தரா, அந்த சபையோட தூதன் பீட்டர் வால்டோ. ஸோ அதோடைய சபையோடைய காலகட்டம் 1157 1367 வருடம் வரை. ஸோ இந்த ஒரு காரியங்கள்லாம் நம்ம கடந்த வாரம் தொடர்ந்து இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷ தியானத்துல நம்ம நிறைய காரியங்கள் தேவனுடைய கிருபையினால நம்ம பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து இந்த நாளில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷத்துல 2ஆம் அதிகாரம் 22-23 வசனங்கள் கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். அதோட தொடர்ச்சி மறுபடியும் நம்ம வாசிக்கலாம். இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி. 23ஆம் வசனம், அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன், அப்பொழுது நானே உள்ளத்திரியங்களையும் இருதயங்களையும். ஓகே. சோ இந்த ஒரு 2 வசனங்கள் நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். அதாவது இந்த தியத்தரா சபையை குறித்து நம்ம பார்க்கும்போது உபத்திரவத்திலும் சரி துர் உபதேசத்திலும் சரி ஒரு உச்சத்துக்கு போன சபை தான் தியத்தரா. 4வது சபை காலகட்டம். அதுக்கு முன்னாடி 3 சபை காலம் முடிஞ்சிச்சு, அதுக்கு பின்னாடி ஒரு 3 சபை காலம் இருக்கு. ஆனா இந்த தியத்தரால தான் உபத்திரவத்திலும் சரி அதே போல உபதேச ரீதியாக அநேக துருபதேசம் வந்ததுனால கர்த்தர் இயேசு தியத்தரா மேல ஒரு கண்டிப்பு, ஒரு ஆக்ஷன் எடுக்கிறார். அது ஆக்ஷன் என்னன்னு பார்க்கும்போது ஜெசபேல் எனக்கூடிய உபதேசம், அவளுடைய உபதேசம், பழைய ஏற்பாட்டுல ஜெசபேல் எனக்கூடிய ஸ்திரீ, அந்த ஒரு வேசி ஸ்திரீ, அவங்களுடைய கிரியைகள், இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது போப்பு மார்க்கத்துக்கு அப்படியே ஒத்து போகுது. எப்படி ஆகாப் ராஜா அவர் அரசாங்கத்துக்கு ஒரு ஒப்பிட்டு இருக்கிறாரோ அதே போல ஜெசபேல் ஆகாப் எப்படி அந்த ஒரு வேசிதானம் பண்ணாங்களோ அதே போல போப்பு மார்க்கமும் அரசியல ஒன்னா சேர்ந்து, மதமும் அரசியலும் சேர்ந்து அவங்க ஜனங்களை துரு உபதேசத்திலையும் உபத்திரவத்திலையும் அவங்க நடத்தும் போது கர்த்தர் இயேசு ஒரு ஆக்ஷன் எடுக்கிறார். என்னன்னு பார்க்கும்போது அந்த ஸ்திரீய அப்படின்னா அந்த போப்பு மார்க்கத்தை, அந்த அமைப்பை அவர் என்ன பண்றாருன்னா சிக் பெட்ல, அதாவது நோய் படுக்கையில அவர் என்ன பண்றாருன்னா படுக்க வைக்கிறார். 1. 2வது, அந்த அமைப்போட இருந்த அரசாங்கத்துக்கு, அந்த சிவில் சிஸ்டத்துக்கு என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அவரு மகா உபத்திரத்தை கொண்டு வந்தார். அதே போல போப்பு மார்க்கத்துல இருக்கக்கூடிய அந்த திருச்சபை, அந்த ரோமன் சர்ச்சுக்குள்ள இருக்கக்கூடிய திருச்சபை பிள்ளைகள் அப்படின்னா அவங்களுடைய அந்த சபை மக்களுக்கு தேவன் என்ன பண்ணிட்டாருன்னு பார்க்கும்போது வாதையை கொண்டு வந்துட்டார். சோ இது தியத்தரா சபையோடைய அந்த ஒரு சபையோடைய முடிவு காலத்துல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்போது அந்த ரோம்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு சிங்காசனத்தை பிரான்சுக்கு மாத்தும் போதே என்ன நடந்துச்சு, அந்த போப்பு மார்க்கத்தோடைய அரசியல் பலம் இல்ல ஜனங்கள் மேல இருந்த அந்த ஒரு கட்டுப்பாடு குறைஞ்சிச்சு. ஏன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மாறும் போது அந்த ஒரு பவர் என்ன ஆகுதுன்னா கம்மி ஆயிடுச்சு. சிக் பெட், அதாவது ஒரு நோய் படுக்கை போல அவங்களுடைய வல்லமை குறைஞ்சிச்சு நம்ம பார்க்கிறோம். அதே போல ஒரு 100 வருடம் 100 years வார் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்போது அந்த ஒரு தியத்தரா சபையோடைய முடிவுல கண்டினியூஸா 100 வருஷம் தொடர்ந்து யுத்தத்துக்கு மேல யுத்தம். காரணம் அவங்க அரசியல் மதம் 2 பேரும் சேர்ந்து பரிசுத்தவான்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க. அது கஷ்டப்படுத்துறதுனால கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா ஒரு மகா உபத்திரம், ஒரு கிரேட் ட்ரபுலேஷன் அப்படின்னு சொல்லும் போது அந்த நாட்கள்ல 100 வருஷம் யுத்தத்துல இந்த அரசியலோடைய பலத்தை கூட என்ன பண்ணிட்டாரு, அவர் குறைச்சிட்டாரு.
அதுக்கப்புறம் ஒரு விதமான தொற்று நோய், பிளாக் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல பூபாலிக் பிளேக் அப்படின்வாங்க. அது எலினால வரும். அந்த தொற்று நோய் வந்துச்சுன்னா அங்கங்க வீங்கிடும், கருப்பா வீங்கிடும். அந்த நோயினால ஜனங்க அந்த சரியான மருந்து கிடைக்காம அவங்க செத்துதான் போயிட்டாங்க. ஏறக்குறைய 2 கோடி பேர் கொரோனா பார்க்கிலும் அதிகமா செத்து எந்த வியாதியில பார்க்கும் போது இந்த பிளாக் டெத், பூபாலிக் பிளேக், இது எங்க நடந்துச்சு? தியேத்ரா சபையில். என்ன ஒரு ஆச்சரியம் பார்க்கும் போது, இது பரவலா எங்க ஆயிருக்குன்னு பார்க்கும் போது நகரத்துல தான் ஆயிருக்கு. நகரத்துல இந்த ரோமன் கேத்தலிக் சபைகள் நகரத்துல தான் இருக்கு. அங்க நகரத்துல தான், இந்த ஒரு சிட்டில தான் என்ன ஆயிருக்குன்னு பார்க்கும்போது இந்த ஒரு பிளேக் வந்து அட்டாக் ஆயிருக்கு. அப்படின்னா தேவனுடைய கிருபையினால பீட்டர் வால்டோ இல்லைங்களா, அவருடைய ஊழியத்தை ஏறெடுக்கும் போது அவங்களுடைய பின்னடியார்கள், அப்படி இல்லைன்னா உண்மையான சத்தியத்தை தேடி ஓடின ஜனங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நகரத்துல இருந்து மலைக்கு பின்னாடி போனதுனால இந்த ஒரு தொற்று நோயில இருந்து பெரும்பாலானவர்களுக்கு என்ன ஆகல, பிரச்சனை வரல. இதுல இருந்து நம்ம என்ன பார்க்கிறோம்னா, தேவன் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷமான ஒரு பாதுகாப்பை அவர் தர்றது நம்ம பார்க்கிறோம். சரி, இதை தொடர்ந்து கர்த்தர் இயேசு சபைகளுக்கு ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றார். அதுதான் நம்ம இப்ப வாசிக்க போறோம். வாசிங்க 23ஆம் வசனம். அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். ஆமா, அப்பொழுது இப்ப நான் பாருங்க, கொல்லவே கொல்லுவேன்னு சொல்லிட்டு இந்த வசனத்தோடைய அடுத்த பகுதி அவர் எப்படி துவங்குறாருன்னா, அப்பொழுது நானே உள்ளத்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். பாருங்க, எல்லா சபைகளும், ஒண்ணு இல்ல, எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அறிந்து கொள்ளும். அப்படின்னா எல்லா சபைகளும்னா இந்த ஒரு வார்த்தை வந்து 2 அப்ளிகேஷன் பாக்குறோம். ஒண்ணு, 7 சபை காலகட்டத்துல இருக்கக்கூடிய 100,000 எக்லிஷியா. ரொம்ப ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா வாசிக்கணும். 100,000 எக்லிஷியா இருக்கக்கூடிய எல்லா பரிசுத்தவான்களுக்கும் இந்த வார்த்தை பொருந்தும், ஒரு பக்கம். 2வது, தியேத்ரா மாத்திரம், ஒரு தியேத்ரா சபைக்கு மாத்திரம் கர்த்தர் என்ன சொல்லுவார், அது 2வது பாகம். சோ இந்த ஒரு வசனத்தை 2 கோணத்துல நம்ம தியானிக்கும் போது, அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ எல்லா சபைகளுக்கும்னா இது பொதுவான ஒரு விஷயம். எல்லா பரிசுத்தவான்களுக்கும் நான் தான் உள்ளத்திரியங்களை இருதயங்களை ஆராய போறேன். உள்ளத்திரியங்கள் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சகோதரர் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிருக்கிறார் இந்த ஒரு வசனத்தை. இங்கிலீஷ்ல வாசிக்கும் போது IME will search the reins and heart. reins இங்கிலீஷ்ல reins, திரியங்கள். இது தமிழ்ல எப்படி இருக்கு, ஆனா இங்கிலீஷ்ல reins சொல்லும் போது இந்த reins-க்கான அர்த்தம் என்ன வருதுன்னு பார்க்கும் போது பாருங்க, கிட்னி, அதாவது நம்மளுடைய உடல் கழிவெல்லாம் கிட்னி வழியா தான் வெளியே போகும். அது முக்கியமான உடல் உறுப்பு கிட்னி. அதுக்கப்புறம் இன்னொரு உடல் உறுப்பு என்ன பேசுறாருன்னா, கிட்னியும் இருதயம். நீங்க வேற டிரான்ஸ்லேஷன்ல இல்லைன்னா இதோடைய மூல அர்த்தத்தை பார்க்கும் போது உடல் உறுப்புல 2 விஷயத்த அவர் பேசுறாரு. ஒண்ணு, உள்ளத்திரியங்களை ஆராயிறாருன்னா கிட்னியும் இருதயத்தை குறித்து பேசுறாரு. இது எல்லா சபையில இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் சொல்றது என்னன்னா, நான் உள்ளத்திரையில, அதாவது நான் என்னென்ன விஷயம் நான் பாக்குறேன் உங்கத்துல இருந்து, ஒண்ணு கிட்னிஸ் பாக்குறேன், இன்னொன்னு ஹார்ட், இருதயத்தை நான் பாக்குறேன். அப்படின்னா கர்த்தர் என்ன சொல்ல வர்றார், இது எல்லா சபைக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லும் போது, அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா நம்மளுடைய மூத்த சகோதரர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, ஒரு டாக்டர் கிட்ட ஆலோசனை கேட்டிருக்கிறார். வசனத்துல கிட்னி பத்தியும் ஹார்ட் பத்தியும் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லியிருக்கு. அதோடைய ஃபங்க்ஷன் என்ன, அந்த உறுப்புகளுடைய வேலை என்ன. ஏன்னா கர்த்தர் இயேசு சொல்லிட்டாரு இல்லைங்களா, உள்ளத்திரியங்களை நான் ஆராய போறேன்னா கிட்னியும் ஹார்ட் நான் ஆராய போறேன். இது வந்து எப்படி இருக்கும்னா, எல்லா சபைகளுக்கும் ஒரு சோதனையா இருக்கும். கர்த்தர் இயேசு நேரடியாகவே என்ன பண்ண போறாருன்னா, இருதயத்தையோ கிட்னியோ பார்க்க போறாரு. அப்படின்னா அடையாள பாஷையில இந்த 2 உறுப்பை வச்சு நான் இதைத்தான் பார்க்க போறேன்
அப்படின்னு சொல்லும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, 2 டெஸ்ட் அவரு ஆராயும் போது ஒன்னு கிட்னியை பார்க்குவாரு, இன்னொன்னு ஹார்ட்டை பார்க்குவாரு. அப்படின்னா ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? இந்த உடல் உறுப்புல ரொம்ப முக்கியமான 2 உறுப்புகள் அது என்ன அப்படின்னு நம்ம தியானிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, முதலாவது நம்ம கிட்னி பத்தி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, கொஞ்சம் அந்த வெளிப்படுத்தல் விசேஷம் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் இன்ஜினியரா யோசிக்கணும், கொஞ்சம் மேத்தமெட்டிஷியனா யோசிக்கணும், கொஞ்ச நேரத்துல நம்ம டாக்டரா கூட நம்ம என்ன பண்ணணும், இந்த காரியத்தை நம்ம யோசிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ நமக்கு உங்க பிக்சர் நீங்க பாருங்க. பிக்சர் நம்ம ஸ்லைட்ஸ்ல போட்டிருக்கிற அந்த பிக்சர் நீங்க பார்க்கும் போது இந்த கிட்னிஸோட ஃபங்க்ஷன் என்ன, வேலைப்பாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுடைய உடல்ல ஓடக்கூடிய ரத்தம் எல்லாமே வந்து ஃபில்டர் ஆகணும். அதாவது லிவர்ல தான், ஈரல்ல தான் என்ன ஆகும்னு பார்க்கும்போதுங்க, ரத்தம் வந்து சுரக்கும். அந்த சுரக்கிற ரத்தம் வந்து அது ஃபில்டர் ஆகணும், அது வடிகட்டணும். அது எப்படிதான் வடிகட்டணும் பார்க்கும்போது கிட்னி வழியா தான். இவ பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிக்சர்ல ரத்தம் வந்து அந்த ரத்த குழாயில கிட்னிக்கு போகும். கிட்னில போய் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அது சரியான விதத்துல ஃபில்டர் ஆயிட்டு உறிஞ்சிட்டு நல்ல ரத்தத்தை வந்து என்ன பண்ணுன்னு பார்க்கும்போது உடலுக்கு அது வந்து அனுப்பும். ரத்தத்துல சில விஷ வாயுக்கள் இருக்கு, சில விஷங்கள் இருக்கு இல்லைங்களா? அந்த விஷம், நச்சுத்தன்மை, அதாவது ரொம்ப தமிழ் நமக்கு என்ன சொல்றதுங்க, புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? அந்த விஷம் இருக்கு பாத்தீங்களா, பிளட்ல இருக்கக்கூடிய பாய்சனை என்ன பண்ணும்னு பார்க்கும்போது அது உடல் கழிவுகளாக இல்லைங்களா, டாய்லெட் வழியாக, யூரின் வழியாக அது என்ன ஆகும்னு பார்க்கும்போது அது வெளியேற்றிடும். இது ஏன் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்றாரு? கர்த்தர் இயேசு உள்ளத்தரங்களை ஆராயிறார் அப்படின்னு சொல்லும் போது 2 உடல் உறுப்பு பத்தி சொல்லும் போது ஒன் கிட்னி பத்தி பேசுறாரு, இன்னொன்னு ஹார்ட் பத்தி பேசுறாரு. சோ இந்த கிட்னி பத்தி பேசும்போது ரத்தம் வந்து அந்த ரத்த குழாய்கள் மூலியமாக கிட்னியில போயிட்டு ரத்தத்துல இருக்கக்கூடிய விஷம் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அது உடல் கழுவியா வெளியே போகுது. இது என்ன குறிக்குதுன்னா, வேதத்துல பைபிள்ல ரத்தம் எதை குறிக்குதுன்னா ஜீவன் குறிக்குது இல்லைங்களா? ரத்தம் ஜீவன் குறிக்குது. அந்த ரத்தம் என்ன ஆகணும்னா ஃபில்டர் ஆகணும். இது வந்து புதிய சிருஷ்டியோட வாழ்க்கைக்கு இந்த ஒரு 2 உடல் உறுப்புகள்ல முதல் கிட்னியோட வேலை பத்தி கர்த்தர் இயேசு பேசும்போது, நம்ம இந்த பூமியில வாழும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, நமக்கு நிறைய விஷங்கள் உருவாகும். இந்த பூமியில நம்ம வாழும் போது எப்படி விஷம் உருவாகும்னா, நம்மளுடைய சிந்தனை இல்லை, சில பாய்சனஸ் தாட், விஷம் போல இருக்கக்கூடிய மாம்ச சிந்தனை இருக்கு பாத்தீங்களா, அது புதிய சிருஷ்டிகளுடைய வாழ்க்கைக்கு அது நுழையும். அப்போ கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா, நமக்குள்ள அந்த விஷமா இருக்கக்கூடிய அந்த சிந்தை உருவாகும் போது நம்மளுடைய கிட்னி ஒர்க் ஆகுதான்னு பாக்குறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? கிட்னியோட வேலை வந்து பாய்சனை வெளியே தள்ளணும், ரத்தத்துல இருக்கக்கூடிய விஷத்தை வெளியே தள்ளணும். அப்படின்னா ஒரு புதிய சிருஷ்டிகளுடைய மனசு தீய சிந்தனை, மாம்சீக சிந்தனை வந்துச்சுன்னா உடனடியா அவங்க என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது அது விஷம், அது பாய்சன். அது என்ன பண்ணிடும், ஒரு புதிய சிருஷ்டியை பார்க்கும்போது அழிச்சு போட்டுரும். அந்த நச்சுத்தன்மையை என்ன பண்ணிடணும், புதிய சிருஷ்டி எடுத்து வெளியே போடணும். ஏன் இந்த பாயிண்ட கொண்டு வந்தார்? பாபிலோனோட உபதேசம், ஜெசபேலோட உபதேசம் எதை சார்ந்து இருந்துச்சுன்னு பார்க்கும்போது விஷமா இருந்துச்சு, பாய்சனா இருந்துச்சு. ஒரு புதிய சிருஷ்டிக்கு அந்த பாபிலோனோட உபதேசம் எப்படி இருக்குன்னா விஷத்தை போல இருந்துச்சு. மாம்ச சிந்தனைகள். ஒருவேளை ஜெசபேலோட உபதேசம் நம்ம எடுத்து பார்க்கும் போது எல்லாமே மாம்சீக சிந்தனையா தான் இருந்துச்சு, மாம்சத்துக்கு ஒத்து போயிருந்துச்சு. அந்த விஷத்தை ஒரு புதிய சிருஷ்டி தாக்காம பார்த்து கொள்ளணும். அப்படியே வந்துச்சுன்னா கூட அதை வெளியே கழுவியாக அது என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது எடுத்து வெளியே போட்டுடணும். ஒருவேளை வந்து அந்த விஷத்தை உள்ள வச்சுக்கிறேன்னா ஆகும். பாக்குறோம் இல்லைங்களா, நம்மளுடைய சகோதர சகோதரிகளை நிறைய பேர் கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. காரணம் என்ன? அந்த ரத்தத்துல இருக்கக்கூடிய தன்மைய
கிட்னி ஃபில்டர் பண்ணாதனால தான் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது கிட்னி போயிடுது. அதே போல ஒரு புது சிருஷ்டி மாம்ச சிந்தனைய இல்ல மாம்ச கிரியைகளை மாம்ச செயல்களை அவங்கக்குள்ள வச்சிருந்தாங்கன்னா என்ன ஆயிடும்? அவங்க செத்துருவாங்க. கிட்னி ஃபங்க்ஷன் ஆகலன்னா என்ன ஆயிடும்? செத்துருவாங்க. புது சிருஷ்டிகள் இருக்கக்கூடிய சூழல் ஆபத்தான சூழல் தான். நம்ம எவ்வளவுதான் பரிசுத்தமா வாழணும்னு நினைச்சா கூட அந்த சிந்தனையில அந்த செயல்ல கிரியையில சில விஷ பொருட்கள் வந்தாலும் புதிய சிருஷ்டிகள் என்ன பண்ணணும்? அதை அப்படியே கழிவாக எடுத்து வெளியே போட்டுறணும். கர்த்தர் இயேசு உள்ளத்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறார்னா எந்த அளவுக்கு ஒரு புதிய சிருஷ்டி மாம்ச சிந்தனை அது ஒரு விஷம், மாம்ச கிரியை அது விஷம் புது சிருஷ்டிக்குன்னு யோசிச்சு சிந்திச்சு அத தள்ளி வைக்கிறாங்க. எல்லா சபைகளுக்கும் இந்த வார்த்தை என்ன ஆகுது? பொருந்தது. விஷம் அது மாம்சீக சிந்தனை. ஜெசபேலோடைய மிகப்பெரிய உபதேசம் அன்பான சகோதர சகோதரிகளே. சோ இதுதான் நம்ம பார்க்கும்போது முதல் பாயிண்ட். இந்த ஒரு கிட்னிஸ் பத்தி பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே அந்த விஷமா இருக்கக்கூடிய மாம்ச சிந்தனையை தள்ளி வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட் உள்ளத்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற விஷயத்துல ஃபர்ஸ்ட் கிட்னி, ரெண்டாவது என்ன விஷயத்த பார்க்கிறாரு? இருதயம். ரொம்ப சிம்பிள். இருதயம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய மோட்டிவேஷன், நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய முயற்சிகள், நம்மளுடைய உள்ளத்துல அதாவது நம்மளுடைய இருதய பூர்வமாக உண்மையா நம்ம மட்டும் தனியா நம்மள புரிஞ்சு வச்சுக்கிறோம் பாத்தீங்களா? நம்மளுடைய ஐடென்டிட்டி, நம்மளுடைய இன்டென்ஷன் அதுதான் இருதயம். நம்மளுடைய நோக்கம் அதுதான் இருதயம். அந்த இருதயத்தை குறித்து கர்த்தர் பேசும்போது ரத்தத்தை தொடர்ந்து வேற உறுப்புக்கு அது என்ன பண்ணணும்? பம்ப் பண்ணும். இருதயம் இல்லைங்களா? அது அந்த ரத்த குழாய்க்குள்ள அந்த ரத்தத்தை எல்லா பகுதிக்கும் அது என்ன பண்ணோம்னா ஒரு பம்ப் மெக்கானிசம் மாதிரி அது உடல் முழுக்க அது கொண்டு போகும். அதுதான் இருதயம். ஒரு முக்கியமான வேலை இல்லைங்களா? ஒரு புதிய சிருஷ்டி ஜீவனா, ஒரு புதிய சிருஷ்டியாகவே ஜீவனா ரத்த ஓட்டத்தோட இருக்கணும்னா அந்த இருதயம் எப்பவுமே எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். நோக்கத்துல சுத்தமா இருக்கணும். அப்பதான் என்ன ஆகும்னு பார்க்கும்போது அந்த ஒரு ரத்த ஓட்டம் ஜீவனோட புதிய சிருஷ்டி இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு வேளை இருதயத்தை நம்ம கரை பண்ணிக்கணும், நம்மளுடைய இருதயம் கரை பண்ணிக்கணும், சுத்தம் இல்லாத ஒரு இருதயம் இருந்தா, நம்மளோட நோக்கத்துல பரிசுத்தம் இல்லாத இருந்தா அது என்ன குறிக்குதுன்னா புதிய சிருஷ்டி ஜீவனா அங்க இல்ல. ஏன்னா நல்ல ரத்தம் தான், ஒரு நல்ல ரத்தம் ஓடினாதான் என்னங்க அவங்க ஜீவனோட இருக்கிறாங்க. சோ இதுதான் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே பாருங்க, இந்த ரெண்டு உறுப்புகள், ஒண்ணு விஷத்தை எடுத்து போடுறது கிட்னி, சுத்தமான ரத்தத்தை ஃபில்டர் பண்ணுது. அதாவது ரத்தம்னா ஜீவன், அந்த புதிய சிருஷ்டி ஜீவனோட இருக்கிறதுக்கு ஒரு உறுப்பு பயன்படுத்துது. ரெண்டாவது அந்த பம்ப் பண்ற அந்த ஹார்ட், அந்த சிந்தனை, அந்த நோக்கம் எப்பவுமே நம்ம எப்படி இருக்கணும்னு பார்க்கும்போது பரிசுத்தமா வச்சுக்கும் போது தான் ஒரு புதிய சிருஷ்டி உயிரோட இருப்பாங்க. ரெண்டுத்தையும் ஆராயிறாரு. ஒருவேளை நம்மளுடைய இருதயம் சரியில்லைன்னா நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். கர்த்தர் இயேசு பார்க்குவார், என்ன இந்த ஒரு இருதயம் ஒரு நல்ல இருதயமே இல்ல கிட்னில பாய்சன் அதிகமா இருந்துச்சுன்னா பார்க்குவாரு. சொல்ல முடியாது, அவர் ஆபரேஷன் கூட பண்ணலாம் ஒரு புதிய சிருஷ்டிக்கு. அந்த லெவலுக்கு நம்ம போக வேண்டாம் அன்பான சகோதர சகோதரிகளே. சோ இந்த ஒரு ரெண்டு உறுப்புகள் பத்தி அவர் பேசும்போது எல்லா சபைகளுக்கும் அவர் என்ன சொல்றாரு? நான் எழுதுறேன், எல்லா சபைக்கும் நான் சொல்றேன், நான் உள்ளத்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இந்த ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது ரெண்டுமே ரொம்ப வைட்டலான ஒரு ஆர்கன் தான். தியேத்தரா சபைக்கு அவர் சொல்லும் போது இந்த பாயிண்ட் அவர் ஆட் பண்ணி சொல்லும் போது ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாரு. என்னன்னா நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம மாம்சத்தை மேற்கொள்றோமோ புதிய சிருஷ்டி ஜீவனா இருக்கும்.
ரெண்டாவது, நம்மளுடைய உள் மனசுல இருக்கக்கூடிய உணர்வு, நோக்கம், அது எந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தமா வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு புதிய சிருஷ்டி, அந்த ஜெனிப்பிக்கப்பட்ட அந்த நிலை அது என்ன இருக்குன்னு பார்க்கும்போது ஜீவனோட காணப்படுது. இந்த ரெண்டு விஷயத்த ஒரு புதிய சிருஷ்டி அவங்க தொடர்ந்து செய்யும் போது தான் கர்த்தர் இயேசு உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கும் போது, அவர் உற்று பார்க்கும் போது நம்ம இந்த ரெண்டு டெஸ்ட்லயும் நம்ம பாஸ் ஆக முடியும். இல்லைன்னா அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப பரிதாபமா இருக்கும். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம், இது நம்ம சங்கீதத்துல சொல்லும் போது பாருங்க, சங்கீதம் 26 2வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது வாசிக்கலாம். கர்த்தாவே, என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாருங்க. என்னுடைய உள்ளத்திரியங்களையும் இருதயத்தையும் என்ன பண்ணுங்க, புடமிட்டு பாரும். ஏதாவது ஒரு ரத்தத்திலயோ இல்ல சிந்தனையிலயோ இல்ல என்னுடைய இதுல ஏதாவது விஷம் கலந்துருக்கா, ஏதாவது கெட்ட காரியங்கள் இருக்கா, ஆராய்ந்து பாரும். அன்பான சகோதர சகோதரிகளே, இது நம்ம வசனத்தை நம்ம வாசிச்சோம், ஆனா பொறுமையா நம்மளுடைய சொந்த உடல் தான், அதோடைய உறுப்புகளுடைய வேலைகள் நம்ம சிந்திச்சு பார்த்து இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை ஒப்பிட்டு பார்க்கும் போது கண்டிப்பா அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு பரிசுத்தமான தன்மை என்னன்னு நம்ம உணரலாம். இந்த ஒரு பாயிண்ட் போதும். இந்த ஒரு விஷயத்துக்கு தொடர்ந்து நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தோடைய அடுத்த பாகத்தை நம்ம வாசிக்கும் போது, அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும், அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலனளிப்பேன். பாருங்க, அன்றியும் உங்களுடைய கிரியைகள் படியே நான் பலனளிப்பேன். ரொம்ப முக்கியமான வசனம். இது யாக்கோப்பு அவரு சொல்லும் போது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுக்கு சமம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுக்கு சமம் அப்படி சொல்லும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய கேட்கக்கூடிய விஷயம் உபதேச ரீதியாக நம்ம கேட்கிறோம். ஒரு புது சிருஷ்டி இப்படிதான் வாழணும்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? அந்த கேட்ட விஷயத்த நடைமுறைப்படுத்தலைன்னா அது என்ன? செத்தத்துக்கு சமம். நம்மளுடைய புது சிருஷ்டி, புது சிந்தை, மாம்சீக சிந்தை உள்ள வரக்கூடாது. அதை தடுக்கணும். அது ஒரு விஷம். அது வெளியே ஏற்றே ஆகணும்னா வெளியே தள்ளணும். அது இதுதான் வேத வசனத்தை, அந்த ஒரு விசுவாசத்தை கிரியையில நம்ம காமிக்கிறது. அதே போல நம்மளோட நோக்கத்தை, சிந்தனையும் பரிசுத்தமா காத்துக்கொள்ளணும். இதுதான் விசுவாசத்தை கிரியையில காமிக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, இத கர்த்தர் இயேசு உள்ளத்திரங்களை ஆராய்ந்து யார் யார் தனிப்பட்ட விதத்துல யார் யார் ஒவ்வொருவரும் எந்த அளவுக்கு அவங்க முயற்சி பண்றாங்களோ, எந்த அளவுக்கு அவங்க இத பிரயோஜனப்படுத்திக் கொள்றாங்களோ, அதுக்கு தக்கதா கர்த்தர் இயேசு என்ன பண்றாரு? பலனை அளிப்பார் அப்படின்னு கர்த்தர் இயேசு இந்த இடத்துல சொல்லும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையா இங்க காணப்படுது நாம் பார்க்கிறோம். இது எல்லா சபைகளுக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்கும் போது ஆமா, எல்லா சபைகளுக்கும் பொருந்தும். இப்போ தியேத்தரா இல்லைங்களா, இந்த வார்த்தைகள் தியேத்தரா சபைக்கு நம்ம சுருக்கமா சொல்லணும்னா எப்படின்னா, மறுபடியும் சகோதரர் என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 20-23 வசனத்தோடைய சுருக்கத்தை தான் அவர் சொல்லி முடிக்கிறார். இந்த வசன பகுதி, உள்ளத்திரங்களை ஆராய்ந்து பார்க்கிறவரும் அவருடைய கிரியைக்கு தக்கதா பலன் தியேத்தரா சபைக்கு கர்த்தர் இயேசு சொல்லும் போது சில விஷயத்த கர்த்தர் இயேசு எதிர்க்கிறார். என்ன விஷயம் எதிர்க்கிறார்னு பார்க்கும்போது, எசபேலுடைய உபதேசங்கள். எசபேல் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அந்த போக்கு மார்க்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வேதம் சொல்லுது மனுஷர்கள்
அதுக்கப்புறம் தேவனுடைய காரியம் ஒன்னா மிக்ஸ் ஆகக்கூடாது. மாம்ச சிந்தை ஆவிக்குரிய சிந்தை மிக்ஸ் ஆகக்கூடாது. சபை அரசியல் மிக்ஸ் ஆகக்கூடாது. ஆனா எசபேல் என்ன பண்ணிட்டாங்க? அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதே போல எசபேலோட உபதேசம் என்னன்னு பார்க்கும்போது, மாம்ச சிந்தை சபைக்குள்ள கொண்டு வரக்கூடாது. அது ஒரு கண்டாமினேஷன். அது என்னன்னா கெட்டு போகக்கூடிய ஒரு விஷயம். சகோதரர்கள் மத்தியில கொண்டு வந்துட்டாங்க எல்லாமே மாம்சீக சிந்தை சபைக்குள்ள. நெக்ஸ்ட், இதெல்லாம் பார்த்துட்டு பரிசுத்தவான்கள் பொறுமையா இருந்தாங்க. பாத்தீங்களா? இது கர்த்தர் இயேசுக்கு என்ன ஆகுறது இல்ல, பிடிக்கிறது இல்ல. சொல்லிட்டாரு, ஜீசஸ் டிஸ்அப்ரூவ். கர்த்தர் இயேசு இந்த விஷயத்தை ஏத்துக்கொள்ள மாட்டார். ஆவிக்குரிய விஷயத்த மாம்சீக விஷயத்த கலக்கிறது, சபைக்குள்ள மாம்ச சிந்தனையை யோசிக்கிறது, இத பார்த்து பரிசுத்தவான்கள் அமைதியா இருக்கிறது கர்த்தர் இயேசுக்கு பிடிக்கல. நேரம் காலம் அவகாசம் கொடுத்தார். 21ஆம் வசனத்துல, உனக்கு 360 வருஷம் டைம் கொடுக்குறேன், மன திரும்பு. ஆனா எசபேல் என்ன பண்ணல? அந்த போப்பு மார்க்கம் மன திரும்பல. அதனால அவர் என்ன பண்ணிட்டார்னா, அந்த வேசித்தானத்துக்கு டைம் கொடுக்காம தண்டிக்க துவங்கிட்டார். கர்த்தர் இயேசுக்கு ரொம்ப சௌகரியம் இல்லாத நிலை ஆயிடுச்சு. இவங்க பரிசுத்தவான்களை கொலை பண்றத பார்த்துட்டு, கஷ்டம் கொடுக்கறத பார்த்துட்டு, உபதேசத்தை கெட்டு போகிற அதாவது பரிசுத்தமா இருக்கக்கூடிய உபதேசத்தை இவங்க முற்றிலுமா துருபதேசமா மாத்திட்டாங்க. இது கர்த்தருக்கு பிடிக்கல. அவர் என்ன பண்ணிட்டாரு? அந்த ஒரு போப்பு மார்க்கத்தை சிக் பெட் இல்லைன்னா நோய்வாய் படுக்க வச்சுட்டாரு. யுத்தங்கள் வந்துச்சு, அதே போல கொள்ளை நோய்கள் வந்துச்சு. அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இந்த ஒரு பாயிண்ட் எல்லாம் நம்ம பார்க்கும் போது கர்த்தர் இயேசு அந்த சூழல் மத்தியிலையும் என்ன பண்றாருன்னா, உள்ளத்திரைங்களை ஆராய்ந்து பார்த்து நோக்கத்துல ஆவிக்குரிய நிலையா இருக்கக்கூடிய புது சிருஷ்டிகளை தியேத்தரா சபையில உற்று பார்த்து அவங்களுக்கு எந்த ஒரு வாதையில அகப்படாதபடிக்கு கர்த்தர் இயேசு என்ன பண்ணிட்டாரு? முழு பாதுகாப்ப தந்துட்டார். இதுதான் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த தியேத்தரா சபைக்கு உள்ளத்திரைங்களையும் அவருடைய கிரியைக்கு தக்கதா தருவேன்னு சொல்ல வசனத்துக்கான அர்த்தமா காணப்படுறதை நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட் 24ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தியேத்ராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்கிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தை சுமத்த மாட்டேன். பாருங்க, மற்றவர்களாகிய உங்களுக்கு வசனம் எப்படி இருக்கு? மற்றவர்களாகிய உங்களுக்கு. அப்படின்னா தியேத்தரா சபையில துருபதேசம் உச்சக்கட்டத்துல ஒரு கூட்டம் பண்ணிட்டு இருக்கு. அவங்க சாத்தானின் உபதேசம், சாத்தானுடைய கிரைகள், சாத்தானுடைய ஆழங்கள் தியேத்தரா சபையில. ஆனா இவங்க மத்தியில வித்தியாசமா மற்றவங்களா நீ இருக்கிறீங்க, மற்றவங்களா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது இங்கிலீஷ்ல பட் அன்டு யூ, உங்களுக்கு, அன்டு யூ இல்லைங்களா? இது நம்ம பார்க்கும் போது தியேத்தரால சில பேர் தனியா நிக்கிறாங்க, யூ கிளாஸ் தனியா நிக்கிறாங்க. அந்த கண்டாமினேட், அந்த கெட்டு போன உபதேச மத்தியில மீதியா தனியா நிக்கிறாங்க. இவங்கள பார்த்து, இவங்க யாரு? உண்மையான சபை, புதிய சிருஷ்டிகள். அந்த ஜெசபேல் உடைய உபதேசம், அந்த போப்பு மார்க்கத்துடைய உபதேசம் மற்றும் இல்ல வழிநடத்தல் கூட. ஜெசபேல் டீச்சிங் அண்ட் லீடிங் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இத அவங்க சாப்பிடாம புசிக்காம விழுங்காம தனியா நிக்கிறவங்களுக்கு கர்த்தர் சொல்றது என்னன்னா, நீ தனியா நிக்கிற, நல்ல விஷயம். உன் மேல எந்த பாரத்தையும் நான் என்ன பண்ண மாட்டேன், சுமக்க மாட்டேன்னா கர்த்தர் இயேசு எடுத்த அந்த ஆக்ஷன், அந்த மூணு காரியங்கள், அதுல உனக்கு என்ன ஆகாது, பாதிப்பு வராது. காரணம் என்னன்னு பார்க்கும் போது நீ
நின்ன, சத்தியத்துக்காக நின்ன, ஜெசபேலோட உபதேசத்துக்கு ஒத்து போகாம நீ நின்ன. ஒருவேளை ஒத்து போனவங்க யார்? கொஞ்சம் புதிய சிருஷ்டியில ஆவிக்குரிய விஷயத்துல கொஞ்சம் மாம்சம், கொஞ்சம் உலகத்தை சேர்த்தவங்க யாரு அப்படின்னு பார்க்கும்போது திரள் கூட்டம் இல்லைங்களா? திரள் கூட்டம். ஆனா நீங்க திரள் கூட்டமா இல்ல, தனியா நின்னீங்க. உங்களுக்கு நான் எந்த பாரமும் என்ன பண்ண மாட்டேன், சுமத்த மாட்டேன். ஏன்னா நீங்க அவங்களோட உபதேசத்தையும் சரி, அவங்களோட வழிநடத்தலையும் சரி, நீ என்ன பண்ணல, பின்பற்றல. தனியா நின்னாங்க. ரெஸ்ட் இன் தயத்ரா, unto the rest in தயத்ரா. இவங்க மட்டும் தனியா அங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கும்போது நின்னாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படின்னா பெரும்பாலவர் எப்படி இருந்திருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அந்த ஜெசபேலோட உபதேசத்தை வழிநடத்தல, விழுங்கி இருக்கிறாங்க, சாப்பிட்டு இருக்கிறாங்க, அவங்க கெட்டும் போயிட்டு இருக்கிறாங்க. தனியா நின்னவங்க அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர், உண்மை உள்ளவர்களா இங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா உண்மையான உபதேசத்துல நிலைச்சு இருந்ததுனால இவங்க எப்படி, இவங்க எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். இவங்களுக்கான ஆசீர்வாதம் என்னன்னு நம்ம பார்க்கும்போது இதே வசனத்துல பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளை வாசிங்க. தியத்திராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற. பாருங்க, சாத்தான்களுடைய ஆழங்கள். என்ன ஆச்சரியம் பாருங்க. இவங்க தனியா நின்றதுனால அந்த பேரளவுல காணப்படுற அந்த ரோமன் சர்ச்சில் இல்லைங்களா, என்னென்ன துருபதேசங்கள், சாத்தானுடைய ஆழமான தீய உபதேசங்கள் என்னன்னு இவங்களுக்கு தெரியவே தெரியலையா. ஏன்னா இவங்க தான் உண்மையான சத்தியத்துல இருக்கிறாங்க. அப்படி என்ன இவங்க சாத்தானுடைய ஆழங்கள் பார்க்கும்போது பேர் அளவுல இருக்கக்கூடிய சபை, இந்த ரோமன் சர்ச்சு ரொம்ப பெரிய அளவுல எக்ஸாகரேட் பண்றாங்க, ரொம்ப பெரிய அளவுல அவங்களை காமிச்சுக்கிறாங்க. என்னன்னா எங்க கிட்ட இல்லாத உபதேசம் வேற யார்கிட்டயும் இல்லை, ரொம்ப ஆழமான விஷயங்கள் நாங்க பேசுறோம், ரொம்ப ஆழமான விஷயத்த நாங்க சிந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, இது சாத்தானுடைய ஆழங்களாம். அவங்க உபதேசம் ஆழமான உபதேசம் சொல்லுறது உண்மையான உபதேசம் இல்ல, சாத்தானோட உபதேசம். சகோதரர் குறிப்பிடும் போது இது ஒரு மேஜிக்கல் பவர் அப்படின்றாரு. ஒரு மந்திர தந்திரத்தை போல இருந்திருக்கா அந்த சாத்தானுடைய உபதேசம். என்னென்ன பண்ணிட்டாங்க அவங்க, என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசுடைய உண்மையான பலி கொச்சப்படுத்துறது போல அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா டிரான்சப்ஸ்ட்ரேஷன், பூஜை பலி, அன்றாட பலியை நீக்கிட்டு பால் ஆக்குகிற அருவருப்பை கொண்டு வந்துட்டாங்க. பிக்சர் பார்த்து அவங்களுக்கு தெரியும். அந்த ஒரு நன்மை, அந்த ஒரு அப்பத்தை ஒடிக்கிறாங்க பாத்தீங்களா, அங்க கர்த்தர் இயேசு சாகுறாரு. அந்த லத்தீன் மொழியில அங்க பேசிட்ட அப்படி ஒடிக்கும் போது அந்த இடத்துலதான் கர்த்தர் இயேசு சாகுறாரு. எவ்வளவு பெரிய துரோபதேசம். இதுதான் என்னன்னு பார்க்கும்போது சாத்தானுடைய ஆழங்கள். நெக்ஸ்ட் கன்ஃபெஷனல் பவர். யாராவது ஒரு பாவம் செஞ்சுட்டா பாவ மன்னிப்பு. ஒரு பாதிரியார் இருப்பாரு, அவங்க கிட்ட இவங்க சொன்ன பாவத்தை கேக்குறாங்க, இது என்ன குறிக்குதுங்க? ஒருவேளை நம்ம பாவம் மீறுதல் செஞ்சுட்டா நமக்காக யாரு பரிந்து பேசுறாரு? கர்த்தர் இயேசு பேசுறாரு. இப்ப இவர்கிட்ட சொன்னா இவர் யாரோட ஸ்தானத்துல உட்கார்றாருன்னா கர்த்தர் இயேசோட ஸ்தானம். நீங்க டைரக்டா கர்த்தர் இயேசுக்கு நீங்க போவாதீங்க, அவர் பரிந்து பேச வேணாம், நான் பரிந்து பேசுறேன் அப்படின்னா இவர் யாரோட ஸ்தானத்துல உட்கார்றாரு? விகார் ஆஃப் காட், கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஸ்தானத்துல. பாருங்க, இது சாத்தானுடைய ஆழங்கள். இன்னும் கன்ஃபியூஷனான உபதேசம், திருத்துவம். இதெல்லாம் பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப லிஸ்ட் போட்டு நம்ம பேசலாமா? லிஸ்ட் போட்டு இவங்க பண்ண என்னன்னு பார்க்கும்போது இவங்க பண்ண அந்த ஒரு சாத்தானுடைய ஆழங்களா இருக்கக்கூடிய உபதேசத்தை லிஸ்ட் போட்டா வந்துனே இருக்கோம்லாம். இது பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு பேயோடைய கிரியைகள் இருந்திருக்கு அப்படின்னு சகோதரர் சொல்றாரு. முற்றிலுமா இது சாத்தானுடைய கிரியை தான். விசுவாச துரோகம், உண்மையான சத்தியத்துக்கு இவங்க துரோகம் செஞ்சுட்டாங்க. அதுதான் விசுவாச துரோகம், கேட்டின் மனுஷனுடைய உச்சகட்டம். இது யாருக்கு தெரியலையா?
பரிசுத்தவான்கள். காரணம் என்னன்னு பார்க்கும்போது அந்த தியேத்தரா சபையில உண்மையா சத்தியத்துக்காக நிக்கும் போது இந்த கள்ள உபதேசம் அவங்க மேல வராதபடிக்கு யார் பார்த்து கொண்டாரு? கர்த்தர் இயேசு பார்த்துக்கினாரு. அதுதான் உன் மேல எந்த பாரத்தையும் என்ன பண்ண மாட்டேன், இந்த மாதிரி துர் உபதேசம் உன் மேல என்ன ஆகாது, ஏன் வராது. காரணம் என்னன்னு பார்க்கும்போது நீ தியேத்தரால தனியா இருந்த, அவங்க கூட நீ மிக்ஸ் பண்ணல, அந்த ஜெசபேலோட உபதேசத்தை நீ சாப்பிடல. அன்பான சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப ஆழமான விஷயம். நின்னாங்க சத்தியத்துக்கு தியேத்ரா. கர்த்தர் இயேசு அதை பார்த்து ஒரு அப்ரிஷியேட் பண்றாரு. என்னன்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் வசனம் நம்ம வாசிக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். பார், கர்த்தர் இயேசு சொல்றாரு, வெரி குட். இப்போ நீங்க சத்தியத்துக்காக நிக்கிறீங்க இல்லையா, இதை அப்படியே பற்றி கொள்ளுங்க, விட்டுறாதீங்க. நான் வரும் அளவும், இந்த இடத்துல வரும் அளவும் அப்படின்னு சொல்லும் போது நான் எடுக்கிற ஆக்ஷன், till I take action, till I come, till I return, அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, காத்து கொள்ளுங்க. சோ வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்துல கர்த்தர் சொல்றாரு இல்லைங்களா, உங்களுடைய அந்த ஒரு நீங்க உங்களுடைய கிரியைகளை நீங்க எப்படி காத்து கொள்ளணும். வசனம் வாசிக்கலாம் 2:19. உன் கிரியைகளையும் உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையும் காத்து கொள்ளுங்க. லவ், ஃபெய்த், சர்வீஸ் அண்ட் பர்சிவரன்ஸ், காத்து கொள்ளுங்க. அன்பு, விசுவாசம், ஊழியம் மற்றும் பொறுமை, விடாமுயற்சி, பர்சிவரன்ஸ், இதெல்லாம் நீங்க கிரியை மூலியமா காத்து கொள்ளுங்க. அப்படி நீங்க காத்து கொள்ளும் போது ரைட்டான டைம், கரெக்டான நேரத்துல உங்களுக்கான அந்த ஒரு வெகுமதியை நான் என்ன பண்ணுவேன், கொடுப்பேன். சிம்பர்நாக் சொன்ன மாதிரி தான், பி ஃபெய்த்ஃபுல் அன்டில் த பாயிண்ட் ஆஃப் டெத். நீ மரணம் பரிந்தும் உண்மையா இரு, அன்பான சகோதர சகோதரிகளே. சோ இது நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு பாயிண்ட்ஸ் கர்த்தர் இயேசு என்கரேஜ் பண்றாரு சபைக்கு, பொறுமையாரு. உன் பொறுமைக்கு ஒரு பலன் உண்டு. ஆனா நீ உபத்திரம் உள்ள போவ, கஷ்டத்துக்குள்ள போவ, பொறுமையாரு சொல்லிட்டு சகோதரர் ஒரு பாயிண்ட் கொடுக்குறாரு. என்னன்னு பார்க்கும்போது அந்த நாட்கள்ல நம்ம இது வரலாற்றா பாக்குறோம். ஆனா தியேத்ரா சபையில அந்த சகோதர சகோதரிகளை கூட இருக்கும் போது அவங்களுடைய காலம் எவ்வளவு கடினமா இருந்திருக்கும் இல்லைங்களா? அவங்களுடைய வாழ்வு ஆதாரம் சரி, அவங்களுடைய அன்றாட வாழ்வு சரி, இந்த ஜெசபேல் போல இருக்கக்கூடிய போப்பு மார்க்கத்துக்கு எதிராக போராடி கண்டிப்பா அது ரொம்ப கடினமான ஒரு காலம் வந்திருக்கும். ஆனா கர்த்தர் இயேசு ஒரே ஒரு விஷயம் சொல்றாரு, நீ இதை காத்து கொண்டா நான் வரும் அளவு நான் வந்துட்டு போயிருக்க, இதுக்கான வெகுமதி. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த தியேத்ரா சபையிலிருந்து நம்ம பார்க்கக்கூடிய காரியத்தை எடுத்து பார்க்கும் போது நம்மளுடைய வாழ்க்கைக்கு 7ஆம் சபையில வாழக்கூடிய நாம் எந்த அளவுக்கு நம்ம அன்பா இருக்கிறோம், விசுவாசத்துல இருக்கிறோம், நம்ம ஊழியம் எப்படி இருக்கு, நம்மளுடைய விடாமுயற்சியா இருக்கக்கூடிய பொறுமை எப்படி இருக்கு, இது நம்ம கிரியைகளை காமிக்கிறோமா? ஒருவேளை இதுதான் நம்மளுடைய பாடமா நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, அடுத்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்க்கும் போது தியேத்தரால என்னன்னா கடைசி பகுதி, டு ஹிம் தட் ஓவர்கமத், ஒருவர் ஜெயம் கொள்ளவரா மாறினா கர்த்தர் இயேசு கொடுக்கக்கூடிய பரிசு என்ன, வெகுமதி என்ன, இதுதான் நம்ம அடுத்த வாரம் பார்த்துட்டு தேவனுடைய சுத்த கிருபையினால அவருடைய இரக்கத்தினால இந்த தியேத்ரா சபையை நம்ம நிறைவுக்கு கொண்டு வரலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோட கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமீன்.